Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ எது அப்படின்னா நம்ம வருண் தவான் சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நேம் பேபி ஜான். இது வந்து நம்ம தளபதி நடிச்ச தெரி படத்தோட அஃபிஷியலான ஒரு ரீமேக். அதை இங்க டைரக்ட் பண்ண அட்லி சார் தான் அந்த படத்தை அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. பட் டைரக்டர் வேற கலீஸ் அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா தமிழ்ல நம்ம ஜீவா சார் நடிப்புல ஒரு படம் வந்துச்சு கீ அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட டைரக்டர் அவர் தான் வந்து இப்போ பேபி ஜான் படத்தோட டைரக்டர். இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இது வந்து தமிழ்ல இருந்து போற ஒரு ரீமேக், அஃபிஷியலான ரீமேக். இது வரைக்கும் தமிழ்ல இருந்து சில படங்கள் வந்து ரீமேக், அஃபிஷியல் ரீமேக்கா போயிருக்கு. ஆனா அந்த படங்கள் வந்து பெருசா எந்த அளவுமே வந்து சக்சஸ் ஆகல. இது சொல்லுவீங்க ஹாலிடே சொல்லுவீங்க அது சக்சஸ் தானே அப்படின்னு. பட் ஹாலிடே வந்து அங்கதான் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அது தமிழுக்கு வந்து எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அங்க போனதுனால நம்மளுக்கு அது ரீமேக்கா தெரியுது. பட் ஆக்சுவல் படமா வந்து அது அங்கதான் எடுக்க வேண்டியது. நம்ம ஏஆர் முருகதாஸோட சாரோட படம் தமிழ்ல வந்து துப்பாக்கியா எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த படத்தை இப்போ வந்து இந்த படம் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்க காரணம், ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு தமிழ் படம், ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், அதை வந்து அங்க ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்றப்போ ஒரு பெர்ஃபெக்டான காஸ்டிங் கூட ரீமேக் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ப்ராமிசிங்கா இருந்த ஒரே ஒரு காரணத்தினால இப்போ இந்த படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் தமிழ்ல உள்ள நிறைய பேர் அதுல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 3 minutes 6 seconds. இந்த ட்ரைலர் வந்து 5 days ஆச்சு. நான் இப்போ தான் ரியாக்ட் பண்றேன். படம் 25th தான் ரிலீஸ். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணலாம். 3, 2, 1 go. सोचो कि तुम्हें गाड़ी में जा रही हो, அதே மாதிரி भैंस बैठी है, छोटी वाली या मोटी वाली? அதே डायलॉग. नाइस नाइस नाइस. तुमने प्यार से वो भैंस को बोला हटो, क्या वो हटेगा? नहीं हटेगा. மியூசிக் நல்லா எலிவேட் பண்ணுது. ஆல்ரெடி வந்த பாட்டுலயே சூப்பரா இருந்துச்சு. अच्छों के लिए वो भगवान, बुरे लोगों के लिए हैवान. यस, बैकरी. उसका नाम वाव, समर स्टाइल. ஏய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. मैं तुम्हें बेबी बोला. செம கலர்ஃபுல்லா எடுத்திருக்காங்க. बेबी. लड़कियों के लिए तो आप सेलिब्रिटी हो. கீர்த்தி சுரேஷ் மேம். ஆனா பாக்குறது கீர்த்தி சுரேஷ் மேம் மாதிரியே தெரியல. फीलिंग्स का गुबार होना चाहिए. बिल्कुल सही है. இவங்க வாமிகா क्या है भैया दिखते तो इतने भोले भाले हो और बच्चों को वायलेंस सिखाते हो. वायलेंस அந்த கேஸ் ஃபிளாஷ்பேக். परमानंद. ஓகே, किसके नाम से? जॉन या सत्यवर्मा. ஓ சத்யவர்மா. ஓகே, भारत में 33,000 रिपोर्ट रेप केसेस की दर्ज हुई है. வில்லன் எலிவேஷன் சூப்பர். अपनी बेटी के बारे में सोच के உண்மையிலே செம இன்டென்ஸா தான் இருக்கு. ஓகே ये हाल है हमारे देश का. तुम्हारा ये सुपर हीरो बन के घूमना है शहर ओके के ओके. तुम्हारी फैमिली के लिए नहीं. लाखों अरे यार. में एक बार ऐसा होता है जो मरने से इनकार कर देता है. वो खुद को तोड़कर पुराने पंख छोड़कर इंतजार करता है. ஓகே எஸ் புரிஞ்சிருச்சு. எஸ் எஸ் எஸ். तो वो अपनी भूख मिटाने के लिए शिकार नहीं करता, वो दुनिया को अपनी ताकत दिखाता है. இந்த சீன் செம்ம எலிவேட் ஆக போகுது தியேட்டர்ல. ஏய் சூப்பர், நல்ல காஸ்டிங் தான் உண்மையிலே. வாவ். दिखा मेरी बेटी को. ஓகே, சேம் எமோஷன்ஸ். ஏய் மியூசிக் சூப்பரா இருக்கியா? எஸ் முடிஞ்சு. கேமியோ நினைச்ச சல்மான் கான் தான். எஸ், Merry Christmas.
மேரி கிறிஸ்மஸ். ஓகே, இந்த ட்ரெய்லருக்கு நான் இவ்வளோ எக்ஸைட்டட் ஆனதுக்கான காரணம் ஒரு பர்ஃபெக்டான ரீமேக்காக வரப்போகிறத தாண்டி இந்த கேமியோ வந்து முன்னாடியே தெரியும். சல்மான் கான் சார் தான் வந்து கேமியோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து ஒரு ரூமர் வந்து வந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணுற விதமாக நிறைய பேர் வந்து அதுக்கு எதுவுமே பேசாமல் இருந்திருந்தாங்க. அட் த சேம் டைம் சிலவங்க வந்து இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் எக்ஸைட்டடாக இருக்கேன். சரி, ஓகே. ட்ரெய்லர் விதமாக பார்க்கும்போது ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரீமேக்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் இந்த கதையை எவ்வளோ இன்டென்ஸாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் இங்கே இருந்துச்சு. பட் டைம் கன்ஸ்ட்ரைன்றதுனால நம்ம அந்த பேக் ஸ்டோரி அப்படின்றத வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதில் அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த கண்டுபிடிச்சதுக்கான காரணங்கள், அந்த அப்புறம் அவருக்கு என்னாச்சு, ஏன்னா இங்கே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்கன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர் பொழைச்சது, ஐ மீன் தளபதி இங்கே வந்து இந்த படத்தில் வந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு அப்படின்றத வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரெய்லர்லேயே வந்து தளபதி ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த ஃபிளாஷ்பேக்ல காமிச்ச மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது எஸ், இந்த படத்துல வந்து ஒரு அடிஷனல் வேல்யூவா இருக்கு. அட் த சேம் டைம் சல்மான் கான் அவரோட கேமியோ வந்து எந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா தியேட்டர்ல பிளாஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவா இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அட்லி இங்க எப்படி படம் பண்ணுவாரோ அதே மாதிரி அங்க பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதான் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் மேம், ஆனால் அவங்கள வந்து பார்க்கறதுக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இங்கே நம்ம பார்த்தவங்க வேற, அங்கே அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படத்தை இன்டெப்த்தாக பேசியிருப்பாங்களோன்னு தோணுது. சில சீன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பேஜ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும், ஒரு ஸ்டாப் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து இன்னும் இன்டென்ஸாக, இன்னும் கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்டென்ஸாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எமோஷ்னலா, இன்னும் ரொம்ப ஃபயரியா இருக்கிற மாதிரி தோணுது. அதான் அவரே வந்து சொல்லியிருந்தார், அட்லி சரியா வந்து சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூல. அதாவது படம் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போற ரீமேக் தான், பட் இப்போ உள்ள கதைக்களத்துக்காக நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு புதுசான ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ரீமேக்கா வரதை தாண்டி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும். அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் இந்த படத்தை டோட்டலா வேற லீக்கு கொண்டு போகுது. அந்த எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து இங்க ஜிவி பிரகாஷ் சார் எப்படி பண்ணியிருந்தாரோ அதை தாண்டி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா எலிவேட் பண்ணியிருக்காங்க. அது ட்ரெய்லர்லயே நல்லா தெரியுது அப்படின்றப்போ படத்துல இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. வேற யாராச்சும் பத்தி மறந்துட்டேன்னா, சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கு. யார் பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்த்துடலாம். சினிமோட்டோகிராஃபி பை கிரண் கௌஷிக், செம சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் ரூபன். அதனால படம் உண்மையிலே செம கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்லி சாரோட முன்னாடி படங்கள் எல்லாமே வந்து பயணிச்சுட்டு இருந்தவங்க இப்போ இந்த படத்துக்கும் வராங்க அப்படின்றப்போ ரொம்பவே சூப்பர். எனக்கு ட்ரெய்லரா ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio.